Hi positive students, 10th max example 2.39. The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 equal to 3 into S2 minus S1. ஸோ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா S3 equal to 3 into S2 minus S1 நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கலாம். Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. இதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட் நம்ம S1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். S1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது S1 equal to n-க்கு பக்கத்தில் 1 போடணும். ஸோ 1 போடாமல் இருக்கலாம். இங்கே ஒரு n இருக்கா, இங்கே ஒரு n இருக்குங்களா, n-க்கு பக்கத்தில் 1 போடணும். ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான், போடலாலும் ஒன்று தான். டேரெக்டாக n by 2 அதே ஃபார்முலா அப்படி எழுதுங்க. n by 2 2a plus n minus 1 into d. நெக்ஸ்ட்டு S2 போடணும். S2 எப்படின்னா இந்த n-க்கு பக்கத்தில் 2, இங்கே ஒரு n இருக்குங்களா, ஒரு 2 போட்டுருங்க. இந்த n-க்கு பக்கத்தில் ஒரு 2 போட்டுருங்க. இப்போ 2n by 2 2a plus 2n minus 1 into d. நெக்ஸ்ட்டு S3 நம்ம கண்டுபிடிக்கணும். S3 equal to அதே n-க்கு பக்கத்தில் 3 போட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. 3n by 2 2a plus 3n minus 1 into d. ஓகே, நம்மளை ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம ஃபஸ்ட்டு RHS எடுத்துக்கலாம். S3 equal to 3 into S2 minus S1 சொல்லியிருக்காங்க. நம்ம 3 into S2 minus S1 எடுத்துக்கிட்டு S3 நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 3 into S2 minus S1 3 அப்படியே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டு S2ஓட ஆன்சர் என்னது இருக்கு பாருங்கள். 2n by 2 2a plus 2n minus 1 into d. மைனஸ் இந்த மைனஸ் போட்டுக்குங்க. மைனஸ் போட்டேன். எஸ்ஸோட ஆன்சர் மேலே இருக்குது பாருங்கள். n by 2 2a plus n minus 1 into d. அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ப்ராக்கெட்டை. இந்த ரெண்டு ஃபேமிலியிலும் யார் இருக்கான்னு பாருங்கள். இவங்க ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, இவங்க ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி. இந்த ரெண்டு ஃபேமிலிலையும் n by 2 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு n by 2, இங்கே ஒரு n by 2. n by 2-வை காமனாக வெளியே எடுத்துருங்க. ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. அப்போ 3, இந்த n by 2 வெளியே வந்துச்சுன்னா 3n by 2. மீதி இங்கே யார் இருப்பாங்க? இங்கே 2 மட்டும் இருக்கும். 2a. இந்த 2n-ஓட அதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2n into d 2nd minus 1 into d minus d. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது n by 2 வெளியே வந்துடுச்சு, ரிமைனிங் இதாக இருக்கும். 2a இதோட மல்டிபிள் பண்ணுங்கள். n into d nd minus 1 into d minus d. ஸோ 3n by 2 இது உள்ளார மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 2 2s are 4a 2 2s are 4nd 2 into minus d 2d. இந்த மைனஸ் உள்ளார போயிடும். அப்போ இந்த ப்ளஸ் 2 என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும்? -nd ஆகிடும். -d என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். இந்த மைனஸ் உள்ளார போகும்போது இப்போ -2a -nd ப்ளஸ் d. 3n by 2 4a-ல 2a-வை சப்ராக்ட் பண்ணால் 2a. 4nd-ல ஒரு nd-யை சப்ராக்ட் பண்ணால் 3nd. 2d-ல ஒரு d போயிடுச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸ் எடுத்தனால -d. ஸோ 3n by 2 2a ப்ளஸ் இது ரெண்டுலேயும் யார் காமனாக இருக்காங்க? d காமனாக இருக்குது. அப்போ d-யை காமனாக எடுத்துட்டா இங்கே 3n மட்டும் இருக்கும். 3n இங்கே d-யை காமனாக எடுத்துட்டா 1 மட்டும் இருக்கும். அப்போ 3n minus 1 இந்த d எடுத்து வெளியே காமனாக எழுதிடுங்க. ஸோ இது எதோட ஃபார்முலா? நம்ம ஸ்டார்டிங்லேயே எழுதிருந்தோம். எதோட ஃபார்முலானா S3-ஓட ஃபார்முலா 3n by 2 2a plus 3n minus 1 into d. ஸோ இதுக்கு பதில் நம்ம என்னன்னு எழுதலாம்? டேரெக்டாக S3ன்னு எழுதலாமா? இப்போ அந்த ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 3n by 2 2a plus 3n minus 1 into d. இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்? S3. நம்ம லெஃப்ட் சைடில் என்ன எடுத்திருந்தோம்? 3 into S2 minus S1. ஸோ 3 into S2 minus S1 எடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஆன்சர் S3ன்னு கிடச்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Thank you.